அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே இந்த நடிகைகளுக்கு வந்து வசியம் வைப்பாங்க. அதே மாதிரி நடிகைகளும் வந்து தனக்கு பிடித்த அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல பிடித்த ஃபேமஸான ஃபிகர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வசியம் வைப்பாங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நடிகைகளை பார்த்து ஆசைப்படாத அரசியல்வாதி ஆண்களே கிடையாது. இப்போ அதே மாதிரி நான் உதயநிதி அவர் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு கனவு கண் மறைய இருக்கிறாரு. ஆக்சுவலா வந்து பெண்களை தான் வந்து நிறைய ஆண்கள் அப்படி ரசிப்பாங்கன்னு பார்த்தா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய கேர்ள்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், மிடில் ஏஜ் விமன் கூட வந்து உதயநிதி மேல ஒரு கிரஷ் இருக்கு. நடிகைகள் செய்வது முற்றிலும் உண்மை. அதுவும் முக்கியமா அரசியல் பிரமுகங்களுக்கு வந்து செய்வது 100% உண்மை. நித்யானந்தால இன்னைக்கு எப்படி பெரிய ஆளா இருக்காரு. அவருக்கு ஹிப்னாட்டிசம் தெரியும். அவர் கையில வந்து இல்லாத மூலிகைகள் கிடையாது. ராஜவசியம் பண்ணியிருக்காரு. அற்புதமான இந்த மாதிரி பல மைகள் அவர் கையில் வச்சிருக்காரு. ஜெயலலிதா அம்மா, முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து நிறைய மாந்திரிகர்கிட்ட வந்து கான்டாக்ட் இருந்தாங்க. என்னுடைய குருநாதர் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு பூஜை பண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மையாரே அப்படிதான் அடங்கி இருந்தாங்க ஒரு காலத்துல. இவ்வளவு நாட்டை திறமை ஆடினாலும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நம்ம அடங்கிதான் இருந்தாங்க. அதை வந்து யாராலுமே மறுக்க முடியாத சில விஷயங்கள். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நடிகை ஷோபா வந்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? ஸோ அவங்களையுமே வந்து வசியம் பண்ணி தான் கட்டுல வச்சிருக்காங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நான் அடையார் ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல இருக்கேன். இங்க நம்ம அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா. இந்த புத்தாண்டு வந்து சிறப்பா அமையணும்னு சொல்லிட்டு ஜெம் டிவி சார்பா நாங்க எல்லாருமே உங்களை வாழ்த்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பா அமையணும்னு எல்லாம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி நானும் அனுப்புறேன். சூப்பர்மா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஹைலைட்டா இருக்கக்கூடிய விஷயம், நீங்க உங்க பேர் சொன்னாலே நான் ஏற்கனவே சேனல்ல முன்னுக்கே சொன்ன மாதிரி வசியம். வசியம் வந்து ரொம்பவே பேர் போனவங்க நீங்க. அதுல வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து பரபரப்பா பேசப்படுது. அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே இந்த நடிகைகளுக்கு வந்து வசியம் வைப்பாங்க. அதே மாதிரி நடிகைகளும் வந்து தனக்கு பிடித்த அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல பிடித்த ஃபேமஸான ஃபிகர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வசியம் வைப்பாங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? 100% உண்மை. ஏன்னா வந்து அரசியல்வாதிங்க அப்படின்னு ஒரு தலைமையான பதவியில் இருக்கிறவங்க நடிகைகளை பார்த்து ஆசைப்படாத அரசியல்வாதி ஆண்களே கிடையாது. அதே போல அரசியல்வாதி நல்ல நல்ல பதவியில இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து அந்த ஆண்களுக்காக வந்து நடிகைகள் வசியம் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க இருக்கிற பதவிக்காக அவங்களை வசியம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கிட்டேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னமும் தேடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஃபேமஸான நடிகைக்கு யாருக்காவது பேர் சொல்ல விரும்பினாலும் பரவாயில்ல, வசியம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் ரெகுலரா பாக்குறவங்க நம்ம கூட ஆக்டர்ஸ் யார் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லா தெரியும். மோஸ்ட்லி சில பேர் வந்து வெளியே காட்டியிருக்காங்க நம்ம யூடியூப் சேனல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேரும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா பேர் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா பர்சனலா நம்ம பண்ணி கொடுக்குற விஷயங்களை இந்த சேனல்ல வெளிப்படுத்தக்கூடாது. யார் அது நடிகை ஆனாலும் சரி, சாமானிய மக்களா இருந்தாலும் சரி, அவங்க சம்பந்தப்பட்ட ரகசியங்களை பாதுகாப்பா வைக்கணும். ஓகே. இப்ப பொதுவா வந்து ஒருத்தவங்களுக்கு வசியம் வைக்கணும்னா அவங்களோட உள்ளாடையோ இல்லாட்டி வந்து அவங்களோட துணி, தலைமுடி, மண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும் வசியம் வைக்கிறதுக்கு. இப்போ எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு நடிகையை வந்து ஒரு அரசியல்வாதி வசியம் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அம்மா பேர் தெரியாது, அவங்களோட துணிமணி கிடைக்கிறதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்ல, மண்ணு கிடைக்காது. அப்போ அது உங்களுக்கு ஒரு டார்கெட்டா இருக்குமே. ஆமா, அதாவது முதல் விஷயமே நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது வந்து மோஸ்ட்லி நம்ம கிட்ட வர்றவங்க கணவன் மனைவி வசியத்துக்கு தான் வருவாங்க. அதாவது வந்து யாரெல்லாம் உடல் அளவுல மனதளவுல ஒன்றாக இணைந்து வாழ்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சீக்கிரமா நடக்கும். ஆனா எந்த விதமான அறிமுகமும் இல்லாம எனக்கு இந்த நபர் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வராங்க இல்லையா? இப்போ அவங்க மோஸ்ட்லி போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால பிரச்சனை இருக்காது. ஏதாவது ஒரு போட்டோ இருக்குந்தாலே அதை வச்சு பண்ண முடியும். பெயர், முக்கியமா பெயர். சில நடிகரோட டேட் ஆஃப் பர்த்லாம் இன்னைக்கு தெரியுது இல்லையா? கூகுள்ல போட்டோ வந்தது. அதை வச்சு நம்ம எடுத்து பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி எந்த சம்பந்தப்பட்ட துணியோ இல்ல அவங்க அம்மா பேரோ தெரியல, அவங்க அப்பா பேர் தெரியல, பர்த் டீட்டெயில் தெரியல, போட்டோ மட்டும் தான் இருக்கு, எனக்கு வேணும், பிரபலமான ஆள் தான், நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்போம். ஆனா அதுக்கு கால தாமதங்கள் ஆகும். ஓகே. இப்போ அதே மாதிரி நான் உதயநிதி அவர் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு கனவு கண் மறைய இருக்கிறாரு. ஆக்சுவலா வந்து பெண்களை தான் வந்து நிறைய ஆண்கள் அப்படி ரசிப்பாங்கன்னு பார்த்தா,
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய கேர்ள்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், மிடில் ஏஜ் விமன் கூட வந்து உதயநிதி மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவருக்குமே வந்து சில பேர் ட்ரை பண்றதா வந்து சொல்லிட்டு இருக்காங்களேம்மா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. உண்மை அதெல்லாம் வந்து அரசியல் பிரமுகர்கள் வந்து இருக்கிறாங்க. அதே சமயம் அவரு எப்படி இருக்காருன்றதையும் மீடியால வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு எல்லாமே வெளியே வருது. அதனால அவங்க முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கு நடிகைகள் தேடி வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் உண்டு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது மீடியான்ற ஒரு சப்ஜெக்ட்குள்ள நான் வரதுக்கு முன்னாடியே நிறைய ஆக்ட்ரஸ் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹீரோயின்ஸுக்கு வந்து ஹீரோயினி வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நடிகைகள் நடிகருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வந்து அவங்க தேவைக்காக, அவங்க இருக்கக்கூடிய பதவிக்காக, அவங்களுடைய ஒரு முக்கால்வாசி அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், ஒரு மெயினான ஆளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை தேடி வந்து நடிகைகள் செய்வது முற்றிலும் உண்மை. அதுவும் முக்கியமாக அரசியல் பிரமுகங்களுக்கு வந்து செய்வது 100% உண்மை தான். பெண்கள்னாலே பொதுவா வந்து எப்படி ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட இருக்க அந்த கவர்ச்சிக்கும் அழகுக்கும் மயங்குறாங்களோ, பெண்கள் அப்படின்னாலே ஒரு பவருக்கு வந்து ஆசைப்படுவாங்க எல்லாருமே. தன்னோட கணவனா இருக்கட்டும், இல்ல தான் பழகக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ நிறைய நடிகைகளும் சரி, பெண்களுமே சரி, அரசியல்வாதியை தான் டார்கெட் வச்சு வசியம் பண்றாங்களே, இது உண்மையாலுமே பவர்க்காகவா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஆசை வந்து அதிகமானவர்கள் பெண்கள். இந்த பெண்களுக்கு வந்து நகை மேல, துணி மேல, அப்புறம் இந்த மாதிரி பதவியில இருக்கிற ஆட்கள் மேல ஒரு கம்பீரமா தன் கணவன் இருக்கிறாரு, 100 பேருக்கு தெரிஞ்சிரு என் கணவர் அப்படின்னு சொல்றதுல அவங்க ஒரு பெருமிதமா நினைக்கிறாங்க இல்லையா? இதுக்காகவே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. கான்டாக்ட்ஸ் இந்த கட்சியில வந்து பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழக்கமான எம்எல்ஏ முதற்கொண்டு எம்எல்ஏ பிஎம் முதற்கொண்டு வசியம் பண்ணி சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் எல்லாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது குறிப்பிட்டு பெரிய ஆட்களை வசியம் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு நேரடி கான்டாக்ட் கிடைக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப அரசியல்வாதி கீழே இருக்க அடியாட்கள் இருக்காங்களா, அவங்கள கூட வசியம் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அப்படின்னா அப்ப அரசியல்வாதி விட்டு வைக்க போறாங்க பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஒன்னும் அதே துறையில சேர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல வெளியில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இன்றைய காலகட்டத்துல வந்து இந்த வசியம் வந்து ரொம்பவே கட்டாயமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ரீசெண்டா ஒரு பெண் வந்து ரொம்ப பரபரப்பா பேட்டியே கொடுத்தாங்க. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லவ் எனக்கும் என்னோட கணவருக்கும் நிறைய லவ் இருக்கு, இருந்துமே வந்துட்டு எனக்கு வந்து வசியம் தேவைப்பட்டுச்சு. என்னோட கணவனை நான் வந்து என்னோட இதை வசம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எந்த பெண்களையும் நம்ப முடியல. அவரும் ஒரு மிகப்பெரிய நடிகரா இருக்க தொட்டு யார் வேணா அவர் ஏதாவது பண்ணிடுவாங்க. சோ நான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன் பகிரங்கமாவே சொன்னாங்க. அது ஏமா லவ் இருக்கும் போது இந்த வசியத்தையும் வந்து இப்போ கட்டாயமாக்கிடுறாங்க? ஆமாமா. ஏன்னா வந்து இப்போ எந்த பெண்களையும் நம்ப முடியல, ஆண்களையும் நம்ப முடியல. நம்பி தலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்ப யாரு ஒரு எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, எந்த பக்கம் போறாங்கன்னு தெரியல. அதாவது முதல் 3 மாசம் லவ் பண்றாங்க, அடுத்து 3ஆம் மாசம் கல்யாணம் பண்றாங்க, அடுத்து 3ஆம் மாசம் டிவோர்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரிதான் எல்லாரோட லைஃப்பும் போயிட்டு இருக்கு. அதுவும் விஐபி லைஃப்லாம் சொல்லவே வேணாம். அப்படியே வெட்ட வெளிச்சமா பேப்பர்லயும் மீடியாலயும் வந்துகிட்டே இருக்குது. அவங்க பத்தி தவறான கருத்துக்கள்னால அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, பிரிவினை வருது. இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கணுன்றதுக்காக நடிகைகளும் நடிகர்களும் பண்ணிக்கிறாங்க. வசியம் வந்து நம்மளை தேடி வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வெளியே பண்ணியும் என்னுடைய சுற்று வட்டாரங்கள்ல இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் கேள்வியும் பட்டிருக்கேன். நம்மகிட்ட தான் வருவாங்க, நம்மகிட்ட தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்னுடைய சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்டையும் அவங்க வந்திருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது என்னோட சிஷ்யங்க கிட்ட போயிருக்காங்க. அவங்க என்னோட சிஷ்யங்க என்கிட்ட வேலையை கொடுத்தாங்க. நாங்க முடிச்சு கொடுக்குறோன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கோம், ஆனால் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பிரமுகருடைய விஷயங்கள் வந்தது. அது மட்டும் கிடையாது. அதாவது இன்னைக்கு விஐபியா நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ, எவ்வளோ விஐபியா பிரபலமா இருக்காங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் மாந்திரிகர்களுக்கு, சில மாந்திரிகளுக்கு, பர்ஃபெக்டான ஆளுங்களுக்கு தெரியும். தெரியாம இருக்காது. ஃபேமிலி ஜோதிடரை தாண்டி இப்ப எல்லாருமே விஐபிஸ் எல்லாம் மாந்திரிகர் வச்சிருக்காங்க. இது வந்து ராஜா காலத்துல இருந்தே இருக்கு. ராஜா காலத்துல இருந்து ஒரு ராஜசபை அப்படின்னா ராஜ மாந்திரிகர் அப்படின்னு ஒரு ஆள் அங்க ஒரு பதவியில் இருப்பார். இது வந்து அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருந்தது. ராஜ மாந்திரிகர். வேலை என்னமா? அவரோட வேலை என்ன? அவருடைய வேலை என்னன்னா, ராஜாக்களுக்கு ராஜாவுடைய நேரங்காலங்களை ஜோசியர் கணிச்சாலும் இவரும் கணிப்பாரு. பிளஸ் எதிரிகளை அழிச்சு கொடுக்கறது,
வேண்டிய விஷயங்களை வசியம் பண்ணி கொடுக்குறது, ராஜவசியம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் வச்சிருப்பார். எதிரிகளை தாக்குறதுக்கு நேரம், பட்சி விஷயம் இதெல்லாம் பார்த்து சொல்றவர் ஒரு மாந்திரிகராக இருப்பார். அதுக்கு தகுந்த மை கொடுக்கறது. அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூஜை எல்லாமே வந்து அந்த ராஜ மாந்திரிகருடைய தலைமையில தான் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இறந்து போன அம்மா ஜெயலலிதா அம்மா, முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து நிறைய மாந்திரிகர்கிட்ட வந்து கான்டாக்ட் இருந்தாங்க. என்னுடைய குருநாதர் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓஹோ. இப்ப அம்மாவே வந்து இந்த மாந்திரிகத்தால இறந்தாங்க அப்படின்றாங்களேம்மா, இது ஆமா, உண்மையா நிறைய இல்ல உடல்நிலை விஷயங்கள். கோளாறா? நிறைய விஷயம். அதாவது வந்து மாந்திரிகத்தால தான் ஒருத்தர் இறந்து போனோம் அப்படின்னா அப்புறம் கடவுள் எதுக்கு? அதாவது அந்த நேரம் வந்துடுச்சு, அதுக்கு காரணம் மாந்திரிகம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். கூட இருந்தவங்களே வந்து நிறைய செய்வினை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாருக்கு வசியம்லாம் இருந்து அதை நிவர்த்தி பண்ணதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அவங்களுக்கு வசியம் வச்சதே ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் வச்சு வசியம் பண்ணோம். அது நாங்க நேரடியாவே பார்த்தோம். அதனால வந்து எங்களுக்கு வந்து உண்டு, எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய வாழ்க்கையில இருந்தது முற்றிலும் உண்மை. வசியம் செய்வினை இதெல்லாம் இருந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்ததெல்லாம். இப்ப என்னோட குருநாதரும் இல்லை, அவரும் இறந்துட்டார், காலம் ஆயிட்டார். அவருடைய கூட இருக்கும்பொழுது நான் இதெல்லாம் நேரடியா பார்த்தேன். இயற்கைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல வந்து ஷாமும் அருண் விஜயும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட கதாநாயகி பாத்தீங்கன்னா குட்டி ராதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வந்து வசம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஊருக்கே தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணி இப்ப வந்து பெரிய குழந்தையே இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அத மாதிரி வந்து அவங்களோட அழகுல மயங்கி வசியம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் வந்து எவ்வளவு அவங்க ஃபேமிலி பிரிக்க நினைக்கும் போது பிரிக்க முடியல, அந்த அளவுக்கு பாண்டிங் போயிடுச்சுன்றாங்க. வசியம் பண்ணா பாண்டிங் அந்த அளவுக்கு இதுவாயிடுமா? கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் வந்து வசியம் ஒரு விஷயம் வந்து சாதிக்க முடியாத சாதிச்சு கொடுக்கக்கூடியது. அதாவது வந்து நிறைய வகையில வசியம் பண்ண முடியும். ஒரு மைய தலையில தழுவிட்டா வசியம், ஒரு மருந்தை உள்ள கொடுத்தா வசியம், முக வசியம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வசியத்தை பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய நபர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா 100% கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிற ஆள்லாம் உண்டு. நிறைய செலவு பண்ணி அதை பண்ணிக்கிற ஆள்லாம் இன்னைக்கு உண்டு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகே, இந்த முகவசியம் எப்படிமா பண்ணீங்க? முகவசியம் இந்த போட்டோ வச்சுதான் பண்றாங்க. எல்லா வசியமும் பிரதானமா போட்டோ, பர்த் டீட்டெயில், துணிமணி, அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள்ல இருந்து நடக்குது. தலைமுடி வந்து ரொம்ப மஸ்ட், அதுதான் தேவை. அதை வச்சு ஈஸியா பண்ண முடியும். தலைமுடியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தலைமுடியில வந்து இன்னைக்கு முடியாத விஷயங்களே கிடையாது. ஒரு முடியை வச்சு ஒரு ஆளுடைய உருவத்தையே வரைய முடியும். அப்படி இருக்கும்போது அந்த வசியம் பண்ண முடியாதா என்ன? அது எல்லாமே சாத்தியம். இப்போ நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கள்ள உறவுல போய் சிக்கிடுறாங்கன்றாங்க. பெரிய பெரிய விஐபிஸ் அரசியல்வாதியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பிசினஸ் மேன், பிக் ஷாட்ஸ் நிறைய டெலிகேட்ஸ் இருக்காங்கல்ல. அப்ப அவங்க மனைவிகள்லாம் தங்களோட கணவனை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அப்படி அதாவது வந்துங்க, அதுக்காக தான் நிறைய பேர் வசியத்துக்கு வராங்கன்றது உண்மை. தன்னோட வாழ்க்கை பறி போயிடக்கூடாதுன்றதுக்கு வர்றத வசியத்தை விட எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு வர வசியம் ஜாஸ்தி. புரியுதுங்களா? இந்த மாதிரி வர கேஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வசியம் அது மாதிரி தேடிட்டு வாழ்க்கையை தேடிக்கிறாங்களே, வசியத்தால வாழ்க்கையை தேடிக்கிறவங்க எல்லாருமே அந்த பதவியில இருக்கிற ஒரு நபரை வந்து விரும்பல, அவங்க கையில இருக்க பதவி தான் விரும்புறாங்க. பணம் காசுக்காக அந்தஸ்து அதிகாரத்துக்காக பண்ணிக்கிறாங்களுக்கண்டி ஆசையினாலேயோ காதலினாலேயோ வந்து பண்ணிக்கல. இந்த மாதிரி வசியம் எல்லாம் லைஃப் லாங் இருக்குமா இல்ல எத்தனை நாள் வரைக்கும் அது இருக்கும்? நம்ம பண்ணி கொடுக்கறது 6 years கேரண்டி. அவங்க பண்ணி கொடுக்குறது 6 years கேரண்டி. இன்கேஸ் வந்து அவங்க ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கு ப்ராசஸ் மூவ் பண்ணாங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் பண்ணாம விட்டாங்க, கவனிக்காம விட்டாங்கன்னா அவன் அடிமை தான். அவன் அடிமை தான். ஆனா ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து அவங்களை காப்பாத்திக்க முடியும். இப்போ வசியம் பண்ணிருக்காங்க, இப்போ ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு வசியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு வைங்களேன், இல்ல ஒரு நடிகைக்கே வசியம் பண்ணிருக்காங்கன்னு வைங்கம்மா, அது வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிச்சிட்டாங்க, நமக்கு ஏதோ பண்ணிருக்காங்க யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க உடனே என்னமா பண்ணணும்? அவங்க உடனடியா வந்து மாந்திரிகை தான் நல்ல மாந்திரிகை தேடி போய் தான் இது மாதிரி இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, வசியம் இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ரிமூவ் பண்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு தனிப்பட்ட பூஜை முறைகள்லாம் இருக்கு. நடிகை ஷோபா வந்து ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? ஸோ அவங்களையுமே வந்து வசியம் பண்ணி தான் கட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னு. அதனாலதான் அவங்களுடைய பெயர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலில் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நிலையா இல்லை பார்த்தீங்களா? பெரிய அளவுல வந்து அவங்களாம் இருந்தவங்க இன்னைக்கு வந்து அடையாளம் தெரியாம அடங்கி இருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களால தான், அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மாந்திரிக பாதிப்பால தான்.
வாழ்க்கை மட்டும் கிடைச்சிடாது, அவங்கள பெரிய அளவில் பாதிக்கும். மாந்திரிகம்ன்றது ஒரு நபருக்கு செய்யப்பட்டால் அவங்க வந்து ஒரு கூண்டில் இருக்க கிளி மாதிரி, எப்போ பேச சொல்கிறோமோ அப்போ தான் பேசுவாங்க, பேச தெரியும், எப்போ பேச சொல்கிறோமோ அப்போ தான் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் அடங்கி போனதெல்லாம் உண்டு. இங்கே ஜெயலலிதா அம்மையாரே அப்படிதான் அடங்கி இருந்தாங்க ஒரு காலத்தில். இவ்வளோ நாட்டை திறமை ஆடினாலும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு நம்ம அடங்கிதான் இருந்தாங்க. அதை வந்து யாராலுமே மறுக்க முடியாத சில விஷயங்கள். இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்கள அறியாம அவங்க மாந்திரிகத்துல மாட்டிட்டு இருந்தனாலதான். அவங்களுக்கு தெரியல. ஓகே. இப்போ முகவசியத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி தலைக்கு மை தடவுறதுன்னு சொன்னீங்க. இப்ப தலைக்கு மை தடவுனா எத்தனை நாள்ல மாற்றங்கள் தெரியும்? அன்றைய தினத்திலிருந்து ஆவாங்க. நம்ம இன்னைக்கு இப்போ பண்ணி கொடுத்துட்டோம் மையனா, மைய ரெடி பண்றதுக்கு 4 மாசம் ஆகும். அப்பா ஏமா அவ்வளவு நாள்? அதாவது மூலிகைகள் வந்து குறிப்பிட்ட மூலிகைகள், இங்க ஒரு பொருள் இருக்குமா, வேற ஒரு மலையில இன்னொரு பொருள் இருக்கும். ஒரே மலையில எல்லாம் இருந்தாலும் நம்ம போனோடனே கிடைச்சிடாது. அதுல சொல்லப்படுற சித்தர்கள் சொல்லப்படுற மூலிகைகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தினத்துல காப்பு கட்டி எடுக்கணும். அந்த காப்பு கட்டுற நாள் வந்து எந்த நபருக்கு செய்து கொடுக்குறோமோ அந்த நாளுடைய அதிகார நாளா இருக்கணும். அவருக்கு படிப்படிச்ச நாளா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் கருக்கணும், அப்புறம் அரைக்கணும், அஷ்டகந்தம் சேர்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குமா அதுல. அதெல்லாம் உருவேத்தி லட்சம் உருவு கோடி உருவு ஏத்தி தான் கையில கொடுப்போம். 2 பேருக்கு குறிப்பிட்ட ஒரு 4 மிளகளவு மை எடுத்தாலே இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான மை சொல்றேன், 100% வேலையை கொடுக்கக்கூடிய மை. மிளகளவு எடுத்தாலே இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி எல்லாம் மை இருக்கு. அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் நித்யானந்தால இன்னைக்கு இப்படி பெரிய ஆளா இருக்காரு. அவருக்கு ஹிப்னாட்டிசம் தெரியும், அவருக்கு எல்லாம் வந்து இல்லாத மூலிகைகள் கிடையாது, ராஜவசியம் பண்ணியிருக்காரு, அற்புதமான அந்த மாதிரி பல மைகள் அவர் கையில் வச்சிருக்காரு. அவருக்கு அதெல்லாம் உண்மை. காடு பகுதியில் இருக்காரு. அதனாலதான் அவர் இன்னைக்கு நாடே ஒன்றும் பண்ண முடியுதா, ஏதாவது பண்ண முடியுதா? அவன் சொல்லிட்டு இருக்கான் அரெஸ்ட் பண்ணுவான், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், ஒண்ணுமே டச் கூட பண்ண முடியல அவங்கள பத்தின விஷயம். அவர் சுதந்திரமா இருக்காரு. முதலமைச்சரை விட இன்னைக்கு பெரிய ஆளர் யார் இருக்காருன்னு அவருதான். எத்தனை கோடி சொத்துக்கு அதிபதி, எப்படி இருக்காரு, இவ்வளவு பேர் மக்கள் வந்து அவருக்கு ஒரு பேச்சுக்கு அடிமை. சாமியே இல்லைன்றவங்க கூட அவர் பேச்சு நம்புவான். கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, நித்யானந்தாவுடைய பேச்சுக்கு மடங்காத ஆட்களே கிடையாது, மயங்காத நபர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருன்னா அவர் திறமை பிளஸ் அவருடைய சாதுரியம், அவர் பண்ண வசியம், அவர் கற்ற அந்த மாந்திரிகம், அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த மாந்திரிக பொருட்கள், அவர் அலங்காரமே பார்த்தா வசீகர தோற்றம். பாத்தீங்களா இல்லையா? அவருடைய அந்த நகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வசீகர தோற்றமா இருக்கும். அவர் பேச்சு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா சிரிப்பும் வரும், கவலையும் வரும், அழகையும் வரும், தன்னை ஃபீல் பண்ணவும் வைக்கும், யோசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். அது வந்து பேச்சு மட்டும் கிடையாது, அவர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஹிப்னாட்டிசம், மாந்திரிகம் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய ஒரு ரூபம். அவருக்கே வந்து அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நாடோடி தென்றல்ல வந்து ரஞ்சிதாவை பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன், அவங்க வந்து என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரு அந்த அம்மாக்கு வசியம் பண்ணாங்களா இல்ல அந்த அம்மா இவரோட பவருக்காக வசியம் பண்ணாங்க? அவருதான் அந்த அம்மாக்கு வசியம் பண்ணிருக்கணும். ஏன்னா அவரால் முடியாத விஷயமே கிடையாது. அவரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நபர் அப்படின்றதுனால அந்த அம்மா வந்து அவருக்கு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வேணா அவருக்கு பண்ணிருக்க வாய்ப்பு. ஆனா இப்ப உல்டாவாய் இப்ப இந்த அம்மா பவர் அவங்க கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா நிறைய பண்ணிருக்கலாம்லமா? இருக்கலாம், தக்க வச்சிருக்கிறதுக்காக பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அவங்கள விட எவ்வளவு அழகான பெண்கள் இருக்காங்க. ஆனா இன்னமும் அவர் நித்யானந்தா வந்து ஒரே விஷயம் என்ன சொல்லட்டுமா, ஒரு ஆணுடைய மனதிலேயோ பெண்ணுடைய மனதிலேயோ ஆழமாக காதலிக்கப்பட்ட நபர், ஒரு ஆழமாக ஒருத்தர் மேல வச்ச ஈர்ப்பு அது என்னைக்குமே மாறாது. அந்த அந்த ஈர்ப்பு, அந்த காதல் அப்படின்றது அவங்களுடைய மனத்துல நிலைச்சு இருக்கும். அந்த நபருக்கான இடம் ஒரு நாளுமே மாற்றப்படாது. அதான் உண்மையான காதல், உண்மையான ஈர்ப்பு. இப்போ நித்யானந்தா பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கம்மா. அதாவது வந்துட்டு பெரிய பெரிய விஐபிஸ், பிசினஸ் பீப்புள்லாம் இப்ப அங்க போவாங்களாம். அவங்க போறது பாத்தீங்கன்னா சும்மா போய் ஐயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க போவாங்களாம். ஆனா அந்த இடத்துல போய் ஒரு விதமான ஒரு மூலிகை இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்களா, சே லைஃப்ல ஒண்ணுமே இல்ல, அவங்க கொடுக்கக்கூடியது எல்லாமே ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட வந்து ஒரு சில போதைகள் இருக்கும். அதாவது உதாரணமா கல்கி இருந்தாரு, கல்கி இருந்தார். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா மாம்பழம் பிரசாரமா கொடுப்பாரு. ரெகுலரா மாம்பழம் தான் எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா மாம்பழத்துல அபின் ஊசி ஏற்றப்பட்ட மாம்பழம், இதெல்லாம் ஒரு கேஸாவே இருந்து ஒரு பீரியட்ல. அந்த மாதிரி நிறைய சுவாமிகள் அதாவது இப்போ கஞ்சா அடிக்கிறாங்க இல்லையா, அந்த கஞ்சான்ற ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அந்த நோக்கத்தை பர்ஃபெக்டா முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதம். அதனாலதான் அகூரிகள் செய்ய முடியாத சாகசமான யோக நிலையில கடந்ததுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது அது கஞ்சா.
செய்யாத விஷயத்த கூட கஞ்சா அடிச்சா செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மைண்ட் டார்கெட் அவன் வச்சிட்டானா கஞ்சா அடிக்கிறவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை பண்றது கூட ஒரு சகஜமா பண்ணிட்டு வந்துருவோம். எந்த விதமான முக சொலிப்பும் இல்லாம பண்ணிட்டு வருவோம். ஏன் அப்படின்னா இந்த கஞ்சாக்குள்ள பவர் என்ன அப்படின்னா, என்ன அவங்க மைண்ட்ல ரொம்ப ஆழமா திங்க் பண்றாங்களோ அதை வந்து 100% அப்படியே நிறைவேற்ற முடியும். ஒண்ணு, அவங்க தூக்கு மாட்டி செத்து போடுறவங்க, இந்த போதையில கஞ்சா போதையில வந்து லவ் பிரச்சனைல தூக்கு மாட்டி செத்துட்டு மிரட்டுவானுங்க. ஆனா உண்மையிலே போய் மாட்டிப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. தற்கொலை பண்ணிக்க கொடூரமான மரணங்களை சந்திப்பாங்க, சாதாரணமா சந்திப்பாங்க, இறந்து போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. கொடூரமான மரணங்களை கூட சகஜமா சந்திக்க வச்சது எதுன்னா அந்த பயன்படுத்துறது அபின் கஞ்சா இதெல்லாம் தான். இதெல்லாம் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்து மூலிகைகளாக நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்து வர ஒன்றுதான். மருந்தா பயன்படுத்தினா மருந்து, அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா விஷம். அதனாலதான் அந்த அகோரிகள் அதை பயன்படுத்துறாங்க. ஆனா இன்றைய இளைய சமுதாயத்தினர் என்ன பண்றாங்கன்னா, நான் சிவபக்தர், சிவபானம் கஞ்சா அடிக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயம், தப்பான விஷயம், செய்யக்கூடாது. யோக நிலையில இருக்கிறவங்க செய்யறாங்கன்னா அது போதைக்காக செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய ராஜபோதை எதுன்னா தன்னுடைய யோக நிலை தான் தன்னுடைய ராஜபோதை. அதாவது சரியா நிறைவேற்றணும், வேற எதுக்கும் அவங்க மைண்ட் போகக்கூடாதுன்னு அவங்க கஞ்சா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வசியமும். அது மாதிரி ராஜ போதையை கொடுக்கக்கூடியது வசியம். இதுல நல்லா ஊறி இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து நடைமுறை இருக்கு, ஆனா சரியா பயன்படுத்துறவங்க கிடையாது. ஸோ சூப்பர்மா, வசியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுவும் இன்னைக்கான எபிசோட்ல வந்து அரசியல்வாதிகள் மற்றும் நடிகைகள் பத்தின விஷயத்தை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து நீங்க மேடத்தை பார்க்கணும், அருள்வாக்கு ரேணுகாதேவி அம்மாவை பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, அடையார்ல வந்து ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துல தான் மேடம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க தாராளமா சந்திக்கலாம். ஸோ வேற ஒரு பதிவுல இன்ட்ரெஸ்டிங்கா வந்து உங்களை மீட் பண்றோம்மா. நன்றி. நன்றி.